Hi everyone, welcome back to another video. இன்னைக்கு நம்ம சேனல்ல kids snacks recipe தான் பார்க்க போறோம். Potato cheese balls, momos, garlic bread and ragi semiya இந்த ரெசிபி எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து momos. இந்த momos ரெசிபி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நல்லா ஃபைனா சாப் பண்ண garlic, green chilies and ginger ஆட் பண்ணிக்கலாம். green chilliesல வந்து நான் சீடை ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஸ்கின் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். கிட்ஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கறதால. இதில் வந்து இப்போ நான் grated cabbage ஆட் பண்ணிக்கிறேன். grated cabbage ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம grated carrot ஆட் பண்ணிக்கலாம் and ஃபைனா சாப் பண்ண capsicum ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வந்து குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, பிகாஸ் நம்ம மோமோஸ் வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அண்ட் சோயா சாஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் இதை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து குக் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற சாஸ், சால்ட் அண்ட் பெப்பர் இது எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆனாலே போதும். மோமோஸ் ஃபில்லிங் இப்போது ரெடி ஆகிடுச்சு. தென் மைதா மாவில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி நான் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் பாலாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை வந்து தேய்ச்சிக்கலாம். மோமோஸ்க்கு வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி கூட நம்ம வந்து தேய்ச்சி மோமோஸ் ரெடி பண்ணலாம். பட் அது வந்து கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஒரே ரோல் பெருசாக நம்ம வந்து தேய்ச்சிட்டு ஏதாச்சும் பவுல் வச்சு நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் வந்து நம்ம வந்து அதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக நான் வந்து தேய்ச்சிட்டேன். இந்த பவுல் வச்சு இப்போ நான் இதில் ஷேப் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இதில் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மோமோஸ் எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கீழே இருக்கிற லேயரை வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ளீட் வைக்கிற மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கிட்டே வரணும். இது மைதாங்கிறதால நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வரும். ஸோ இந்த டாப் லேயர் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். இதுதான் வந்து எக்ஸாக்டாக மோமோஸோட ஷேப். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா நீட்டாக வந்திருக்கு. சேம் இன்னொன்று அதே மாதிரி நான் வந்து கொஞ்சம் செஞ்சு காமிக்கிறேன். இந்த ஷேப் இல்லாமல் இன்னொரு ஷேப்லேயுமே வந்து மோமோஸ் செய்வாங்க. அது எப்படின்னா வந்து எல்லாமே வந்து டாப்பில் வந்து ஜாயின் பண்ணி ஒரு சின்ன பொட்டலை மாதிரி வந்து ரெடி பண்ணுவாங்க. இதுலேயுமே மோமோஸ் செய்வாங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இருக்கிற எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி மோமோஸ் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் இப்போ வேக வச்சுக்க போகிறேன். இந்த மோமோஸ் வந்து ஆத்தென்டிக்காக பேம்பூ ஸ்டீமரில் தான் கேபேஜ் லீவ்ஸ் வச்சு ஸ்டீம் பண்ணுவாங்க. என்கிட்ட பேம்பூ ஸ்டீமர் இல்லை, அதனால் நான் ஜஸ்ட்டு கேபேஜ் லீஃப் மட்டும் வச்சு நான் ஸ்டீம் பண்ணிக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து இது ஸ்டீம் ஆகிடும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா குக்காகி வந்திருக்கு. இப்போ மோமோஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் மோமோஸ் சட்னி செஞ்சிடலாம். மோமோஸ் சட்னி செய்கிறதுக்கு ஒரு 6 to 7 ரெட் சில்லிஸை வந்து நான் இப்போ வாட்டரில் சோக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோஸ் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் 2 டொமேட்டோ எடுத்திருக்கேன். இந்த டொமேட்டோவோட டாப் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து நான் ஸ்லிட் போட்டுக்கிறேன். ஏன்னா இதை நம்ம பாயில் பண்ணி எடுக்கிறப்ப அப்போ தான் தோல் வந்து ஈஸியாக வந்து நமக்கு பீல் பண்ணுறதுக்கு வரும். ஸோ 2 டொமேட்டோலையுமே வந்து நான் பேக் சைடில் ஸ்லிட் போட்டுட்டு இதை வந்து இப்போ நான் வந்து பாயில் பண்ண போகிறேன். ஒரு பேனில் வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணி இந்த டொமேட்டோ வந்து இதில் வச்சிடலாம். வச்சு வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம். 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் வந்து நல்லா பீல் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த டொமேட்டோஸை வந்து நம்ம இப்போது எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு உள்ளே வந்து அந்த டொமேட்டோ பல்ப் மட்டும் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பாயில் பண்ணி எடுத்து டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை தென் ஆல்ரெடி நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிற ரெட் சில்லிஸுமே ஆட் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு 6 to 7 garlic cloves ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் அண்டு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், மோமோஸ் சட்னி ரெடி. நம்ம மோமோஸ்க்கு வந்து இந்த சட்னி இல்லாமல் நார்மல் டொமேட்டோ சாஸ் கூட நம்ம தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பட் இது வந்து மோமோஸ் செய்கிறப்ப அதோட சட்னி ரெசிபி ஷேர் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ரெசிபி பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ்.
இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் வந்து நான் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் பொட்டேட்டோஸோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து துருவி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து நான் பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு வந்து நான் நல்லா குக் பண்ணிக்கிறேன். இந்த பொட்டேட்டோ வந்து வெந்து வரணும். இப்போ பொட்டேட்டோஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. தென் இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம், பொட்டேட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் நம்ம வந்து இந்த பொட்டேட்டோஸ் பாயில் பண்ணி எடுத்த பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அண்டு கொஞ்சமாக ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். தென் சால்ட் இதை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்டு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸோட குவான்டிட்டி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸோட குவான்டிட்டி வந்து நம்ம பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த பொட்டேட்டோஸ் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணால் தான் இது நல்ல வந்து ஒரு ஃபார்மில் வரும். இல்லைனா வந்து நம்மளால ரோல் பண்ணவே முடியாது. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல மாவு கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொட்டேட்டோ மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நமக்கு இதை ரோல் பண்ண ஈஸியாக வரும். தென் ஒரு பவுலில் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சம் சால்ட் அண்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு லம்ப்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நம்ம திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பொட்டேட்டோ மிக்சர் இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம நல்ல பால்ஸ் வந்து நம்ம இதில் பிடிச்சிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை இந்த மைதா பேட்டரில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு அகைன் வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி ஃப்ரை பண்ணணும். இப்போ இது மைதா பேட்டரில் வந்து நான் டிப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரெட் க்ரம்ஸில் வந்து இதை வந்து நம்ம நல்லா மேலே வந்து டிப் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்து மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். கிட்ஸ்க்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட் டைம் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபீஸில் உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து வானலில் வந்து ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோ பால்ஸ் வந்து நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களை இமீடியட்டாக ரீச் ஆகும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ஸ்நாக்ஸான பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நல்ல சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். அண்டு உள்ளே கூட சீஸ் கூட நல்லா தெரியுது. பட் நான் அதிகமாக சீஸ் ஆட் பண்ணல, ஏன்னா சீஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி வந்து கார்லிக் பிரெட். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக செஞ்சிடலாம். நம்ம நார்மல் பன் இருக்கு இல்லையா, அந்த பன்னில் தான் வந்து இந்த கார்லிக் பிரெட் ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். பன்னில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிரெட் ஸ்லைஸில் தான் வந்து நம்ம வந்து இப்போது கார்லிக் பிரெட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். கார்லிக் பிரெட் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக் வேணும். ஸோ இதை வந்து நல்லா ஃபைனாக வந்து நான் சாப் பண்ணிக்கிறேன். நல்லா இதை வந்து நம்ம ஃபைனாக வந்து நம்ம கிரேட் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதை ஃபைனாக வந்து நான் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கார்லிக்கோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஓவர் டாமினேட் பண்ணாலுமே வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. அட் த சேம் டைம் வந்து கார்லிக் பிரெட்டில் கார்லிக்குமே இருக்கணும். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் நல்லா ஃபைனாக வந்து நம்ம இதை சாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து அன்சால்ட்டட் பட்டர். ஸோ நீங்கள் சால்ட்டட் பட்டர் எடுத்திங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து சால்ட் ஆட் பண்ணாதீங்க. நான் அன்சால்ட்டட் பட்டர் எடுத்திருக்கேன். தென் வந்து நம்ம இப்போது ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சால்ட் அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ், தென் ஆரிகானோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இந்த பட்டரோடு வந்து இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஃப்ரோசன் கண்டிஷனில் தான் இருக்கணும். மெல்டட் பட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம ப்ரெட் மேலே அப்ளை பண்ணி அகைன் நம்ம வந்து அதை டோஸ்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வராது. ஃப்ரோசன்லாம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுறப்ப தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ப்ரெட் மேலே வந்து நம்ம இப்போ இதை அப்ளை பண்ணிக்கலாம்.
நம்ம ஆல்ரெடி வந்து பன்லேருந்து கட் பண்ணி வச்சுருந்த ஸ்லைசஸில் வந்து நான் இப்போது இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் மிக்ஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நைஃப் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஸ்பூன் வச்சு அப்ளை பண்ணுறத விட நைஃப் வச்சு அப்ளை பண்ணுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து நான் வந்து சீஸ் வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சீஸோட குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நல்ல டேஸ்டியாக இருக்கும். நம்ம கிட்ஸுக்கு கொடுக்குறப்ப வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா அவங்க விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கேலரிஸ் வந்து பர்ன் ஆகிடும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் தரமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் பட்டர் அப்ளை பண்ண கார்லிக் பிரெட் எல்லாத்துலேயுமே வந்து சீஸ் வந்து மேலே வந்து நான் இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது மேலே வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது சிக்கன் 65 இருக்கு இல்லையா, ஸோ அதை ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபைனாக சாப் பண்ணி இது மேலே நம்ம ஆட் பண்ணிட்டா அது வந்து சிக்கன் கார்லிக் பிரெட் ஆகிடும். நீங்கள் வந்து வேணால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா ப்ரெட்லேயுமே வந்து சீஸ் வந்து நம்ம மேலே ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனை வந்து நான் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நான் அதை கொஞ்சம் சிம்மரில் வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் இருந்தாலே வந்து இந்த மேலே ஆட் பண்ணியிருக்கிற சீஸும் மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ பாருங்கள், அவ்வளோதான், கார்லிக் பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் இந்த ரெசிபி, ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். இப்போ இது மேலே வந்து நான் ஆரிகானோ அண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வித்தின் ஃபியூ மினிட்ஸில் இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். நெக்ஸ்ட் ரெசிபி ராகி சேமியா. இந்த ரெசிபியுமே வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ஸோ இதை பார்த்துடலாம். ஒரு பவுலில் வந்து நம்ம ராகி சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அணில் ராகி சேமியா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணி சோக் பண்ணிக்கலாம். இந்த ராகி சேமியா வந்து ஒரு 5 மினிட்ஸ் சோக் ஆனாலே போதும். அதாவது 5 மினிட்ஸ் தான் இது சோக் ஆகணும். அதுக்கு மேலே வந்து சோக் ஆச்சுன்னா வந்து இது ஒரு மாதிரி மாவாக கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு வாட்டரை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம இதை வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். இது ரொம்ப குயிக்காக ஸ்டீம் ஆகிடும். இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சினாலே இது வந்து ஸ்டீம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இட்லி பாத்திரத்தில் வந்து நான் இப்போது ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருந்த ராகி சேமியா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிடும். அண்டு நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து நான் ராகி சேமியா ரெசிபி கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, சேமியா வந்து குக் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. பசங்க வந்து ஸ்வீட் ரெசிபி கேட்டாங்கன்னா டெஃபினட்டாக வந்து நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுங்க, நல்ல டேஸ்டியாக இருக்கும். அண்டு இப்போ வந்து ஒரு பவுலில் நான் வந்து குக் பண்ணி வச்சுருக்கிற ராகி சேமியா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலே வந்து நான் ஃப்ளேவருக்காக மெல்டடு கீ மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற 4 ரெசிபியுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கிட்ஸ்க்கு இந்த ஹாலிடே டைமில் இந்த ரெசிபியெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். Thanks for watching.